வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. ராகு கேது பெயர்ச்சி ஆகிடுச்சு. சரி, ராகு கேது பெயர்ச்சிக்கு நம்ம எந்தெந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில கோயில்கள் இருக்குது. அந்த வழிபாடு முறைகளை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ராசியும் கவனமாக கேட்டுக்கோங்க. அதற்குரிய வழிபாடு முறைகளை நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் நன்மைகளை அடைவீர்களாக. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கோயில்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை தானே? கட்டாயம் சொல்லிடுறேன். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகவும் பூர்வ புண்ணியத்தில் கேது இருக்கார். கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் எதுனா பிள்ளையார்பட்டி. கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் எதுனா பிள்ளையார்பட்டி. மறக்காமல் ஒரு முறை பிள்ளையார்பட்டி போயிடுங்க. அது என்ன கிழமையில் போகணும்னா ஞாயிற்றுக்கிழமையில தான் போகணும். ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, இந்த 2 கிழமையில் ஏதாவது ஒரு நாளில் தான் பிள்ளையார்பட்டி சொல்லணும். பிள்ளையார்பட்டி வளம்புரி விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கையில் வளங்கள் அதிகம் கிடைக்கும். மறக்காமல் தேங்காய் எண்ணெயில் விளக்கு வைங்க. 5 விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் நல்லது நடக்கும். அதோட ரொம்ப முக்கியம், அன்று நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, கஜமுகன், அதாவது யானைக்கு கரும்பு வாங்கி கொடுத்துருங்க. மறந்துடாதீங்க, கரும்பு வாங்கி கொடுங்க. நல்லது அதிகம் நடக்கும். இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துடுங்க. அப்படி போக முடியாதவங்க அருகாமையிலுக்கும் கோவிலுக்கு, யானை உள்ள கோவிலுக்கு போங்க. அங்கே கரும்பு வாங்கி கொடுத்துருங்க. அதையாவது செய்யலாம் இல்லையா? இதையாவது செஞ்சுருங்க. இதை மறக்காமல் செஞ்சுருங்க. இப்போ பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டீங்க, சாமியெல்லாம் கும்பிட்டீங்க. அப்போ நீங்கள் தானமாக கொடுக்குறது தேங்காய் சாதம் தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது. வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல செய்ய முடிஞ்சால் செஞ்சு கொடுங்க. இல்லைனா நீங்கள் செய்யும் பொருளில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு, இல்லைனா தேங்காயை அரிஞ்சு போட்டாவது தானமாக கொடுங்க. நிறைய நல்லது நடக்கும். குழந்தைங்க வகையில் இருக்கிற பிரச்சனைகள் குறையும். அதோட ரொம்ப முக்கியம், பூர்வீக சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் குறையும். லாபம் அதிகரிக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில மனக்குழப்பங்கள் நீங்கும். இடமாற்றம் தரதை தவிர்க்கப்படும். சொத்து பிரச்சனை தீர்க்கப்படும். சொத்து வாங்கலாம், புதிய சொத்து சேர்த்தலாம். இந்த மாதிரி நல்ல நன்மைகளை நீங்கள் அடையலாம். ஓகே, சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு பண்ண வேண்டிய கோவில்னா வெரி குட், பிள்ளையார்பட்டி கோவில். அங்கே போய் என்ன செய்யணும்? விநாயகரை வணங்கணும், விளக்கு வைக்கணும், 5 விளக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யானைக்கு கரும்பு வாங்கி தரணும். அப்படி போக முடியாதவங்க அருகாமையில் உள்ள கோயிலுக்கு போய், யானை இருக்கும் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கும் யானைகளுக்கு கரும்பு வாங்கி கொடுங்க. இதை செஞ்சீங்களாவே அதிகமான நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த ஊர் வந்து மதுரை சார். நாங்கள் இருக்கிறது திருப்பதி, ஆந்திராவில் இருக்கோம். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்கள் பேர் வந்து, பையன் பேர் தாமரக்கண்ணு, எங்கள் பேர் கருப்பத்தேவர் சாந்தி. எங்களுக்கு இதை யூடியூப்பில் பார்க்கும்போது பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது பண்ணிடலாம், நல்லாயிருக்கும், நம்பிக்கையோடு இந்த செஞ்சுருவோம், நல்லாயிருக்கும், இதை பண்ணோம்னா நமக்கு நல்லா இது கிடைக்கும், புண்ணியம் கிடைக்குமா, இதை பண்ணலாம் அப்படின்னா, சரி எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டாயம் இது நடக்கும், நம்பிக்கையோடு வந்திருக்கோம். நம்பிக்கையாக இது நடக்கும். தொழிலும் திருப்தியாக இருக்குது மனசுக்கு. கோவ பூஜையாக இருக்கட்டும், குதிரை பூஜையாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கொடுத்த காசுக்கு கம்மி தான். நாங்கள் இந்த காசு கொடுத்தது கம்மி தான், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சாப்பாடுலேருந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வெற்றிகரமாக போய்க்கிருக்கணும். பூஜை எல்லா பூஜையிலையும் வந்து கலந்துக்குவோம். இதே மாதிரி எந்த பூசையில் வந்து கலந்துக்குவோம் சாமி கூட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.